உள்ள இருக்காங்க தட்டி கீழே கொண்டு போகுது. எங்களோட சப்போர்ட் நிச்சயமா இந்த படத்துக்கு தேவை. ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கண்டென்ட் ஓரியன்டட் படங்களுக்கு நிச்சயமா நீங்கள் கடந்த காலங்களில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறீங்க. அந்த மாதிரியான வரவேற்பு கிடைக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் இப்போதான் உங்க கூட சேர்ந்து தான் படம் பார்க்குறேன். எனக்கு உண்மையிலே நான் என்ன கதை கேட்டேனோ அந்த கதை இதில் இருந்திருக்கு. ரக்ஷனா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் இருக்கிற ரொம்ப நான் முதலே சொன்னேன் இல்லையா, எங்களை விட இதில் அந்த சின்ன பையனை நடித்தோ ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பான்னு. அப்படி ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கான். முக்கியமாக இசையமைப்பாளர் ரொம்ப பிரமாதமாக இசையமைச்சிருக்காங்க. எடிட்டர் சார் கரெக்டாக அதை இந்த கதையை வந்து எங்கேயும் போகாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சார் வரல, அவர் உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு எல்லாருக்குமே இந்த டைத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் உங்களையெல்லாம் பார்க்கையில் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிற நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அந்த பிடித்தலோடு உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். ஏதாவது கேள்வி இருந்தால் இயக்குனர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். அவங்கள பேச டேரக்டர் சார், இந்த மாதிரி உண்மையில இந்த மாதிரி இல்லை யாருக்கா தெரிஞ்சவங்களுக்கு சார், நான் என்னோட ஊர் வந்து ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு வில்லேஜ். அங்கே என்னுடைய நண்பருக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அது கரெக்டான ஒரு கான்ஃப்ளிக்டாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ இது நிச்சயமாக எல்லாத்துக்கும் சொல்லணும். கொஞ்சம் பின்னாடி வரணும். ராணிப்பேட்டை தான் படத்தில் ஜெயிச்சிட்டாங்க, நட்சத்திரத்தில் அவர் ஜெயிச்சாங்க. போராடி இன்னும் போராடி ரைட்டு சார். மூலப்பத்திரம் இல்லாமல் எப்படி கொடுப்பாங்களா சார்? இப்போ நம்ம மூலப்பத்திரம் தொலைஞ்சி போச்சு, நம்ம காப்பி வந்து போட்டு வாங்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து போலியாக எடுத்து பண்ணுறது தான். எல்லாமே ஃபோர்ஜரிங்கிறது தான் நம்ம கதையை. எல்லாமே ஃபோர்ஜரி அப்படிங்கிறது தான் நம்ம கரெக்டாக. படத்தில் வந்து விவசாயிகள் மோஸ்ட்லி விவசாயத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அழிக்கிறாங்க, லோன் கொடுவாங்க, சூசைட் பண்ணுறாங்க. தெளிவாக கான்செப்ட் போட்டு ஒரு விவசாயி வாதாடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்துருக்கீங்க லா படி. அதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் கடைசியாக அந்த குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது அவங்க அப்பா பேசும்போது டைலாக் பேசுவார். பின்னாடி வந்து அக்பரும் சிவாஜியும் காமிச்சிருக்கீங்க. ஏன் அம்பேத்கரை காட்ட மறந்துட்டீங்க சார்? ஆக்சுவலாக என்னன்னா அது எதுவும் பிளான் பண்ணதில்லை சார். நான் அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா முகலாயர் தான் போட்டிருப்பீங்க சார். எந்த இடத்துலையும் அம்பேத்கர் இல்லை, நான் வந்து அந்த லொக்கேஷன் வந்து திடீர்னு போய் எடுத்தோம். நாங்கள் எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது. அந்த ஸ்கூல் வந்து ஒரிஜினல் ஸ்கூல் அது யதார்த்தமாக இருந்தது ஆல்ரெடி. நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. அங்கே இருந்த ஸ்டிக்ஸு பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒட்டி இருந்தது. உண்மையான ஸ்கூல் அது. ஸோ அங்கே ஷூட் பண்ணோம். அந்த ஃப்ரேம் நல்லா இருக்கிறதுனால அந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணோம். நிச்சயமாக எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ஸ்கூலு எல்லாமே ஓகே. ஆனால் இங்கே கல்வி கண் திறந்த காமராஜர் போட்டோ கூட வைக்க மறந்துட்டீங்களேன்னு தான் சொல்ல வரும். ஏன்னா 2 பேர் தான் மிகப்பெரிய ஆட்கள். எல்லாருக்குமே கல்வி வேணும்னு போராடினவங்க. அக்பர், சிவாஜி இவங்கெல்லாம் வந்து வரலாற்றில் இருக்கிறாங்க. தவிர நம்மளுக்கு கல்வி மிக முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு கடத்த போகிறோம்னு சொல்கிறோம்ல, அது எவ்வளோ முக்கியமான இடமா இருக்குது. அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு தோணுச்சு. நிச்சயமாக அது வந்து எங்கள் ஆர்ட் டைரக்டரோ நாங்களோ பிளான் பண்ணதில்லை. ஒரிஜினல் ஸ்கூலில் ஒட்டி இருந்தது ஆல்ரெடி. அந்த இடத்த நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். நிச்சயமாக நாங்கள் வந்து எந்த இன்டென்ஷனோட அதை கோர்ட்டு காட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோர்ட்டுக்கு தான் எங்கே போய் ஆராய்ச்சி பண்ணிங்களா? சினிமா தினமான கோர்ட்டுனா வேற மாதிரி கோர்ட்டு ரொம்ப இயல்பாக இருக்கு சார். என்னோட நண்பர்கள் சில பேர் வக்கீலாக இருக்காங்க. என்னோட நண்பர்கள் சில பேர் வக்கீலாக இருக்காங்க. அவங்களோட சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். அவங்க கொடுத்த ஐடியா படி தான் ஆர்ட் டைரக்டர் சொல்லி சார். நாங்கள் அவரோட கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கதையோட கேரக்டரைசேஷன் கன்னியப்பன் எழுதி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு சில டீட்டெயில் பண்ணும்போது தெரிஞ்சது இதுக்கு வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுற ஒரு ஆக்டர் தேவை. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ சார் முதல்ல இருந்தார். ஸோ சாரை முயற்சி பண்ணேன். நண்பர்கள் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். சார் கிடைச்சதுனால நாங்கள் அந்த ஆப்ஷன் சார். இந்த மாதிரி கேஸில் கீழ்கோர்ட்டு இவ்வளோ பெரிய ஃப்ராட் பண்ணுறவங்க கீழ்கோர்ட்டோட நின்ற மாட்டாங்க. அடுத்து விஜயே பாருங்க சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்கிறாரு. எஸ் சார், எஸ் சார்.
நாங்கள் வந்து இதோட கதையை முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து செகண்ட் பார்ட்டில் சின்ன பட்ஜெட் படம். ஆனால் ஹீரோ வந்து கொஞ்சம் பெரிய ஹீரோ. ஆனால் சமீபத்தில் இப்போ 2 நாள் முன்னாடி கூட ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு. அப்போ நல்லா எடுத்துருந்தீங்கன்னு கேட்டதுக்கு ஹீரோ தலையீடு இல்லை சார், ப்ரொடியூசர் தலையீடு இல்லைன்னு சொல்லுங்க. இந்த படத்துக்கு அந்த மாதிரியான தலையீடு அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன், சந்தோஷம் சார். அதே மாதிரி இருந்ததா தலையீடு? அது மாதிரி நீங்க நினைச்ச கதையை எடுத்தீங்களா? முழு சுதந்திரம் இருந்தது. கதை விஷயத்தில் வந்து எனக்கு யாரோட தலையிடும் இல்லை. அது தயாரிப்பாளராகட்டும், நடிகர்களாகட்டும், மற்ற தொழில்நுட்ப கலைஞராகட்டும், யாரோட தலையிடும் இல்லை. நான் நினைச்சது எடுக்க முடியும். அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து அனைவருக்கும் நன்றி. மதர் பத்திரம், தாய் பத்திரம் எங்கேயும் எதுவும் நடக்காது. தாய் பத்திரம் தொலைஞ்சிச்சுன்னா நம்ம காஃபி அப்ளிகேஷன் வாங்கணும் இல்லையா? நடக்கிறது 10 வருஷத்துக்கு நடக்குது, இல்லை 3 வருஷத்துக்கு நடக்காது. எப்படி தொலைஞ்சு போகுதுன்னா இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும். பத்திரம் தொலைஞ்சிட்டு வரேன். பொதுவாக ஜென்ரலாக சொல்லுவேன். பொதுவாகவே ஒரு தாய் பத்திரம் பொதுவாக இல்லை. நம்ம காஃபி அப்ளிகேஷன் வாங்கலாம் இல்லைங்களா? அதை படினா இவரோட பத்திரம் தொலைவே கிடையாது. இவரோட பத்திரத்தை ஓட்டுறையா வேற ஒருத்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் காப்பி அப்ளிகேஷன் எடுத்து காப்பி அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். தாய் பத்திரம் தொலைஞ்சு போனாவோ காணாம போனாவோ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து அதோட காப்பி அப்ளிகேஷன் எடுக்க முடியும். இது எல்லாமே ஒரு பெரிய கார்பரேட் அவங்க பண்ண ஊழல் ஸ்கேமு அப்படி பண்ணும்போது ஈஸியாக எடுத்துக்கலாம். எந்த ஊழலும் ஒன்றும் நடக்காது. இல்லைங்க சர்டிஃபிகேட் வேணுமா, அது வேணும், பட்டா வேணும், ஆதார் கார்டு வேணும், இவ்வளோ இங்கே தான் நடக்கும். சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஒரிஜினலாக இப்போ என்னுடைய வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நான் வந்து தாய் பத்திரம் இல்லைன்னாலும் சரி காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் எடுக்க முடியும். இது ரியாலிட்டி. அப்படி இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் நபர் வந்து பேங்க் மேனேஜர் தான் அந்த ஃப்ராட் எல்லாமே பண்ணுறது. அவரு தான் வந்து அந்த லோனும் கொடுக்குறது. சார் உண்மை பேங்க் மேனேஜரே பேங்க் சார் ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்க. படமும் 1.25 மணி நேரம் தான். இன்னொரு 2 டூயட் வச்சிருக்கலாமே. இதற்கு கேட்கலையா? கதைக்கு தேவைப்படல, ஆனா எங்களுக்கு தேவைப்படுது. இன்னும் நல்லா இருந்துருக்குமா படம்? அதுவும் பார்த்துவா வாழ்த்துக்கள் சார். விதார் சார் இன்னும் கேளுங்க, என்ன 2 டூயட் நீங்க பாட்டுக்கு எங்களெல்லாம் ஃபீல் பண்ணுங்க சார். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரகுநாதன் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. அப்ப இன்னும் கொஞ்சம் பாட்டு சார் பிரமாதமா இருக்கு. பாட்டு பேக்ரவுண்ட் எல்லாம் வாழ்த்துக்கள். பரபரங்கிற மாதிரி நம்ம ஒரு சாங்க போட்டு கொடுங்க. ஆமா, அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த படமும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். மக்களுக்கு சின்னதாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். இல்ல மைனா மாதிரி ஒரு படத்துல அவ்வளவு சாங் அவ்வளவு இருந்தது. அதுவும் அவேர்னஸ் கிரியேட் பண்ண படம் தான். ஸோ நான் அதை தான் படம் சூப்பரா இருக்குது. இன்னும் 2 சாங் இருந்தா இந்த மாதிரி ரசிகர்களுக்கு கொஞ்சம் இன்னும் மியூசிக் ரொம்ப எமோஷனல். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா ஏன்னா படம் இன்ட்ரோலுக்கு மேல நல்ல அருமையான வேகம் ஸ்டார்ட் பண்ணுது. வேகமா இருந்தாலும் ஓரளவு வேகம் வருது. இசை இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா ஃபுல்லாக டைலாக் போயிட்டு டைலாக் போயிட்டு இருக்கும்போது அது மியூசிக் கொடுத்தோம்னா டைலாக் அடிவாங்க. ஸோ அதனால அது மோஸ்ட்லி அதை அண்டர்பிளே தான் பண்ணியிருக்கோம். ஜெய்பீம் படத்துல ஃபைனல் ஜட்மெண்ட் கொடுத்து முடிஞ்சு மலையில நடந்து விடுறாங்க. எமோஷன் மட்டும் தான் இருக்கும், மியூசிக் மட்டும் தான் இருக்கும். எந்த இதுவும் இருக்காது. சார் பார் கவுன்சில் வக்கீலா வந்து ஏன் தினந்தோறும் நான் செலக்ட் பண்ணீங்க? என்ன நல்லா இருந்தது, என்ன காரணம்? உங்களுக்கு ஏதாவது அவர் இல்லை அப்படி இல்லை சார். என் ஊரில் ஒரு நான் வாலாஜப்பேட்டில் அந்த மாதிரி ஒரு நிஜமாக ஒரு வக்கீல் இருக்காரு. அவரோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ரெகுலர் லாயருக்குள்ளே அடங்க மாட்டார். அவரை பற்றி சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்ல முடியல. அந்த அவர் ஒரு வெரைட்டியான ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷனில் தான் நான் இவர் செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி கோர்ட்டு சீன் கூட ஹீரோயிசத்தை உயர்த்துறேன்னு சொல்லி ரொம்பலாம் வைக்காம ரொம்ப அழகாக என்ன பண்ண முடியுமோ ஒரு படிக்காதவர்
கொஞ்சமாக படித்தவங்களால என்ன அதை அருமையாக பண்ணியிருந்தீங்க வாழ்க்கை. இல்லை சார், இப்போ ஸ்டோரி சொல்லும்போது வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லா ரிகவரி பண்ணுறீங்க, அதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா ஒரு பேங்க்ல வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா இப்போ நாங்களே கேட்குறோம், என்ன கேட்குறோன்னா உங்க கேள்வி எனக்கு இருந்தது, உங்க கேள்வி எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் உண்மையிலே பாதிக்கப்பட்டவரை நான் சந்திச்சேன். அப்போ அவர்கிட்ட இருந்து நான் கேட்டபோது அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் சொன்னது வந்து எனக்கு, அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு முதல் லொக்கேஷன் போகும்போது அவர் தான் வண்டி ஓட்டினார். அவருடைய இதில் இருக்கிற முக்கால்வாசி அவரோட உண்மை சம்பவம். அவர் லைஃப்பில் மாடி, ஆனால் இன்னும் அவர் வெளில வரல. இன்னும் அதுக்கான அந்த லோன் போராடிக்கிட்டு காசு கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கையில் அது பாதிக்கப்பட்டவனே சொல்லும்போது நான் என்ன அதுக்கு மேலே எனக்கு இல்லை. டொனேஷன் மட்டும் சொல்லியிருக்கீங்க. டொனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அது மாதிரி ஒரு குக்கிராமத்தில் வந்து அவ்வளோ டொனேஷன் அவங்க ஸ்கூல் ஏதாவது இருக்கா? ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் 3 லட்ச ரூபாய் டொனேஷன் கேட்குறீங்க, 3 லட்ச ரூபாய் டொனேஷன் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் ஃபீஸ் கேட்குறீங்க. ஒரு தாக்கப்பட்ட மக்களோ அடுத்த மக்களோ இருக்காங்க, அவங்களே எப்படி பண்ணுவாங்க? அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சில ஸ்கூல் அதை நம்ம வெளிக்காட்டணும். டைரக்டர் கவர்மெண்ட் ஸ்கூலா? இல்லை இல்லை சார், கவர்மெண்ட் நீங்களே கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாம மற்றவங்க கொண்டு போய் தேவைன்னா எப்படி? இல்லை சார், முன்ன வந்து ஊருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது சார். இல்லை அந்த சார் சொன்னாங்க, அந்த 3 லட்ச ரூபாய் டொனேஷன் வாங்குற ஸ்கூல். அதெல்லாம் சொல்ல இதில் நீங்கள் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலான்னு கேட்குறோம். நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல். ஆனா இப்போ எங்கேயுமே கவர்மெண்ட் ஸ்கூல் அவ்வளோ பெரிய அளவுக்கு இல்லை, சேர்க்க மாட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி என் பசங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா சிபிஎஸ்சியோ இங்கிலீஷ் மீடியம் தாண்டி இப்போ சிபிஎஸ்சி வந்துடுது. இதுதான் வருது. இது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்கன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு படமாக கூட சொல்ல வரீங்களா? சார், ஆக்சுவலாக என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கேயும் வந்து பணம் டிமாண்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி வந்து அட்மிஷனுக்காக வந்து கோரிக்கை வைக்கிறதோ எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே யார் வேணா படிக்கலான்ற ஒரு வசதி வாய்ப்பு தான் நமக்கு இருக்குது. இப்போ வந்து நல்லபடியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து வெளியே காட்டணும் சொல்லணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன். அதனால தான் அதே சொல்லுவோம். விஜய் சாரை செலக்ட் பண்ண காரணம் என்ன? அவர் சட்டை ஒரு லுங்கி கொடுத்தா கடைசி நடிப்பார் நம்பிக்கையில் பண்ணீங்களா, இல்லை அவர் ஏற்றுக்கினாரா? நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிச்சயமாக இந்த கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் அவசியன்றது நான் கேரக்டர் பண்ணும்போது நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ வலிகள் வேதனைகள்லாம் இருக்குது. அது எல்லாமே சின்ன சின்ன இன்பமான அந்த முக அசைவில், கண்ணில் சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் காட்டும். இவருக்கு வந்து கை தேர்ந்த ஒரு நடிகர் எனக்கு தேவைப்பட்டாங்க. ஆமாம், அது வந்து நிச்சயமாக வந்து இவருடைய கடந்த கால படங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இருக்கப்பட்டிலே பார்த்துருக்கோம். அந்த படம் ரிலீஸ் ஆகி 1 மாதம் கழிச்சு தான் நான் வந்து சாரை புக் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பேசப்பட்டது இல்லையா? ஸோ இவர் கிடைச்சா நல்லா இருக்குன்றதுனால தான் நான் முயற்சி பண்ணேன். நல்ல வேலையாக எனக்கு கிடைச்சாரு. விஜய் சார் கடைசி விவசாயி படத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். விவசாயிகள் மேலே ஒரு மதிப்பு நீங்களுள்ள விவசாயிகள் என்ன தெரிஞ்சுங்களோ நிலைமை எப்படி கடைசி விவசாயி படத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. விவசாயிகள் மதிப்பு. நீங்கள் வந்து இந்த படப்பிடிப்புக்காக வேலூர் நாடிப்பேட்டெல்லாம் போனீங்களா? அங்கெல்லாம் விவசாயிகள் இல்லை, நான் ஃபஸ்ட்டு முத போனதே ஒரு விவசாய நிலத்துக்கு தான். நம்ம விவசாயம் பார்க்கும்போது நான் பார்த்த போதெல்லாம் அந்த வேஷ்டியை வந்து உறிஞ்சி கட்டிக்கிட்டு, தலைப்பா கட்டிக்கிட்டு அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் நான் என்னுடைய ஊரில். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவர் உள்ள அந்த அன்றாய கட்டி அந்த பாக்ஸர் அதை போட்டுக்கிட்டு சின்ன யங்ஸ்டர் பசங்க அவங்க காலையில் வந்து என்னெல்லாம் நாற்று நடனம் எல்லாம் நட்டிட்டு 11 மணிக்கு பைக் அடிச்சுட்டு படம் பார்க்க போகிறது, வெளில போகிறது. காலையில் 4 மணி 5 மணிக்கு வந்து ஒரு 11 மணி வரை வேலை பார்த்துட்டு போயிடறாங்க. இது ரொட்டீனா. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போ வந்து நாம விவசாயம் பார்க்கும்போது என் கண்ணில் தெரிகிறதெல்லாம் ஒன்று அப்பா மாமா தாத்தா அப்படி பார்த்துக்கோம். ஆனால் நான் அந்த ஊரில் பார்க்கல ஒரு 20 வயசு பையன் 22 வயசு பையன்லாம் விவசாயம் பார்க்குறான். ஆனால் வேறு வேலைக்கு போகிறானா இல்லை வெளியில் போய் ஜாலியாக இருக்கானு தெரியாது. ஆனால் 11 மணி வரை பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்துட்டு சம்பளம் அதான் விவசாயி இருந்தா தெரியும். அதானே இல்லைன்னு சொல்லல. குழந்தைக்கு தாயா நடிக்கிறது ஒத்துக்கிட்டீங்களே, அடுத்த படத்துல டேரக்டர் அடுத்த படத்துல போன படத்துல தாயா இருந்தீங்களே நம்ம அப்படின்னு கேட்க மாட்டாரு. தமிழ்
போல வச்சுக்கோ. அம்மா நீ யாரு? பத்திரிக்காரன். கெட்டப்ப வந்து நான் அவங்க நன்மையை சொல்றேன். என்ன காரணமா நீங்களே சொல்றேன். நான் வந்து என்னை தாயார் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். காரணம் என்ன? ஆமா, அவங்களுக்கு இப்ப ஹீரோயின் சார்ஜஸ் இல்ல தெரியுமா? அவங்களோட முதல் படம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா? இன்னைக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்ச படங்கள் 5 படங்கள் வெளிவராம இருக்கு. காரணம் இதுதான். இல்ல பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்து பேர் வந்துச்சுன்னா படம் வந்துச்சா? ஒரு நிமிஷம் அண்ணே, நான் பேசுவா, நீங்க பேசுங்க. இல்ல நீங்க பேசுங்க. இல்ல நீங்க பேசுங்க. இல்லண்ணே, என்னன்னா இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு ஸ்டீரியோ டைப் தான் எனக்கு தெரியுது. இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா, அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்க வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா ரூல் உடைக்கிறதுக்கு சினிமா யாராவது எல்லாரும் தானே. அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல. அதுல ஒரு ஆள் மேடம், அதே மாதிரி விதார்த் கூட நடிச்ச ஹீரோயின் விதார்த் சார் அப்படியே இருந்தாலும் அவர் ஒரு ஹீரோவா எங்க ஹீரோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் கூட நடிச்ச ஹீரோயின்லாம் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அந்த சென்டிமெண்ட் தான் உடனே இந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல அதை பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது. சார் சொல்லுதான் எனக்கு இல்ல, உங்களுக்கு அதுக்கான சாமுத்திரிகா லட்சணம்லாம் இருக்குது. பெரிய ஹீரோயினாவும் வாழ்க்கை. படம் நல்லா இருக்கு. நானும் உங்க கேள்வி வாங்க சொல்லுங்க. எஸ் சார், எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ தேட்டர் போட்டீங்க? நியர்லி 80 தேட்டர். கம்மி இல்லையா? ஒரு நல்ல படம், நல்ல கதை, நல்ல ஏன் என்ன காரணம்? ஏன் தேட்டரில் இல்லை சார், அடுத்தடுத்த நாட்களில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். டைரக்டர் சார், அதே மாதிரி அண்ணனை கூட அப்பான்னு கூப்பிடுவாங்க. ராணிப்பட்ட பக்கம் என் பாப்பா அந்த சித்தப்பா பையனை பார்க்குறாரு. இவர் கொஞ்சம் மூத்த அண்ணனாவே தெரியுறாரு. அந்த தம்பி வந்து எப்பா சரிப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. அது சார் எங்கள் ஊர் பக்கம் என்னன்னா, வயசில் சின்னவா இருந்தாலும் கொஞ்சம் அந்த பையன் வந்து இவர் அண்ணன்ல கூப்பிடணும். ஏன் அப்பா அப்பான்னு கூப்பிடுறோம்? சித்தப்பா இல்லை, இவரு சித்தப்பா பையன் இல்லை. வயசுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கப்போ அந்த மாதிரி கூப்பிடுவோம். நான் எங்கள் பெரியப்பா புள்ள, அவருக்கு வந்து 65 வயசு ஆகுது. ஆனால் அவர் பாப்பா வந்தேன் அதில் நடிச்சிருப்பார் ஒருத்தர். அவர் எங்கள் பெரியப்பா புள்ள. அவர் கூப்பிட்றப்போ நான் பாப்பா அப்படி தான் கூப்பிடுவேன். நல்லா இருக்கு சார். உண்மையில இப்ப வந்து ஒரு சின்ன குழந்தைய ஹேண்டில் பண்றது பெரிய விஷயம். அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க வந்து அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது ஏதாவது நீங்க ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா? இல்ல உங்க சைட்ல இருந்து டேப்லெட் ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா குழந்தை வந்து டைரக்டரோட பையன். ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் எதுவுமே எடுக்கல. ஃபர்ஸ்ட் முதல் நாள் அவனே சாரே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஷை தான், பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போய் பேச மாட்டாங்க. அப்போ நான் வந்து சார் கிட்ட கேட்டேன், சார் நான் எப்படி சார் பண்ணுறது? இல்லை 2 நாளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும்னு சொன்னாங்க. அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிட்டோம். கேரக்டர் குழந்தைனால உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிட்டாங்க. ஆமாம். நன்றி, ரொம்ப நன்றி. சார்